தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகரம் பாருங்கம்மா, எல்லா கஷ்டமும் நாங்க பட்டு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க கஷ்டப்பட்டதுக்கு எங்க உடம்புலயும் தெம்பு இல்ல, மனசுலயும் தெம்பு இல்ல, பாக்கெட்லயும் காசு இல்ல, வந்த காசும் போன இடம் தெரியல. நாங்க எம்டி பர்சன்ஸ். நாங்க ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் மகரம் பாத்தீங்கன்னா தசநாதன் வலுவா இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி எம்டி ஆனாலும் சனி பகவான் போகும்போது ஏதோ ஒரு ரொம்ப பெரிய நல்லது அப்படின்றது கொடுத்துட்டு போனாரு. 7 நாட்டு சனியும் போது என்னத்தான் நல்லது கொடுத்தாரு. ஒரு 1/2 சென்ட் இடம் வச்சு அதை வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது சில சொல்றது உண்டு. அதுவாது வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறது இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் இவங்களுக்கு சகாய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லா விதத்திலயும் நான் ஹெல்ப் பண்ண போறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சும்மா அப்படியே அதிர்ஷ்டத்தை வாரி கொடுத்துருவாரு, கொடுக்க மாட்டார். சனி எப்பயுமே கிள்ளி தான் கொடுப்பாரு, அள்ளி கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட சனி பகவான் சகாய சனியா இருக்காரு. ஏதோ விதத்துல ஹெல்ப் பண்ண போறாரு. சனியே ஹெல்ப் பண்ண போறாரு. அப்புறம் என்ன, நீ இல்லாத காலத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, சனியே ஹெல்ப் பண்றாரு அப்படின் போது பாக்கி 8 கோள்களை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. எக்காரணத்து கொண்டு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார் சனி பகவான். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டு இருக்காரு, அப்ப ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்ற யோஜனை நிறைய பேருக்கு வரும். வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கு. அப்ப சனி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீர்வாரு, மாற்றுக்கிறது கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்லதுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப வக்ரகதி அடைஞ்ச 2028 வரைக்கும் உங்களுக்கு சகாய சனியா எல்லா ஹெல்ப்பும் பண்ணதான் போறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வக்ரகதியே அடைஞ்சு இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ண போறாரு. அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல அவர் பாத்தீங்கன்னா என்ன பாவத்துக்கு அதிபர். இவர் பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2க்கு அதிபர். மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் குறித்து இவங்களோட பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப மகரம் பாருங்க, ஒரு கிராமத்துல இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சா. என் கூட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சா வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஊருக்கு வந்தானா போட்டு சூட்டு பூட்டு ஜம்முன்னு வரான். நான் இங்கேயே இருக்கேன். எனக்கும் அப்படி வரணும்னு ஆசை. எனக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. எனக்கும் பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசை. எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட கார்ல வரணும்னு ஆசை. எனக்கும் என்னோட ஆட்டிடியூட மாத்திக்கணும்னு ஆசை. எனக்கும் என்னோட பிஹேவியரை மாத்திக்கணும்னு ஆசை. நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. நானும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கலர்ஸோட என்னோட கேரக்டரை மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகளை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளஸ். ரெண்டாவது 2ஆம் பாவத்துக்கு அதிபர். குடும்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்தோட வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய ஆசைகள் இருக்கு. குடும்பத்துல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொதுவாக பாத்தீங்கன்னா மகரத்துக்கு குடும்பத்துல பெருசா அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. இவங்க பாத்தீங்கன்னா மெழுகுவத்திகள். மெழுகுவத்தி எப்படி தன்னையே அழிச்சிட்டு வெளிச்சத்தை கொடுக்குது, அந்த மாதிரி தன்னையே அர்ப்பணிச்சு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க மகரம். ஆனா குடும்பத்துல இருந்து இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அதை மறந்துருவாங்க எல்லாரும். ஆனா இந்த காலகட்டம் அந்த மாதிரி எங்க வீட்டுல என் தங்கச்சி நான் எவ்வளவு பார்த்து அவளுக்கு கல்யாணம் எவ்வளவு கடனை ஒண்ணு வாங்கி செஞ்சு வச்சு இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எங்க அம்மா என்னத்த நீ செஞ்சு வச்சுட்ட, நீ கொஞ்சம் நிறைய நகை போட்டுருந்தா அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பாள், இப்ப பிரச்சனை நிக்கிறா எல்லாம் உன்னாலதான். அதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது அவங்களுக்கு புரியல. இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சோம், எனக்கு நல்ல பேர் இல்ல, எனக்கு என் குடும்பத்துல ஒரு மரியாதை இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு சொல்வாக்கு இல்லை, ஒரு செல்வாக்கு இல்லை, அப்படி நிறைய குடும்பம் சார்ந்து ஒரு கவலை இருக்கு. நிறைய ஆசைகள் இருக்கு. குடும்பத்துக்காக வீடு வாங்கணும், குடும்பத்துக்காக கார் வாங்கணும், இப்படி என்னென்ன ஆசைகள் இருக்கோ இவ்வளோ ஆசைகள் இருக்கு. இவ்வளோ ஆசைக்கான தீர்வு அப்படின்றது சனி பகவான் கொடுப்பாரு, நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது உண்மைமா. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில இந்த பலன்களை கொடுக்க போற. பின்னாடி 40 நாட்கள் இருக்கு. பின்னாடி 40 நாட்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 40 நாட்கள்ல என்ன நடக்கும்? சனி நல்லா தான் இருக்காரு, நல்லதான் செய்ய. அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது திருப்பி ஆரம்பிக்கும். 7 நாட்டு சனியில தொழிலை இழுத்து மூடிட்ட மகரம் எத்தனையோ இருக்கதாமா செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா திருப்பி பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. திருப்பி முதல்ல இருந்து திரும்பி நான் தொழில ஆரம்பிக்க போறேன், திருப்பி நான் பாத்தீங்கன்னா உச்சத்தை தொட போறேன், திருப்பி நான் பெரிய ஆளாக போறேன் அப்படின்ற இவங்களோட முயற்சிகள் தொடரும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாமா. இவங்களோட ஹார்ட் ஒர்க் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த 12 ராசியிலையும் 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க யார் ரெடி? கை தூக்குங்க அப்படின்னா ரிஷபம் கை தூக்கும், மகரம் கை தூக்கும். இவங்க ரெடி. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்ன இருக்கு, சனி அங்கேயே மகிழ்ந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நல்லது செய்ய போறான். அதுக்கு மேல ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. அப்பா நீ ஜம்முன்னு வேலை செய்யறப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுப்பா, நான் தாராளமா உனக்கு எல்லா ஹெல்ப்பும் செஞ்சுட்டுருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாமே நல்லதுதான் நடக்கும். மகர ராசிக்காரர்களை சந்தோஷமா இருங்கன்னு வேற சொல்லியிருக்கோம். மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுளை வணங்கலாம்? சிவ வழிபாடுமா.
எப்பயுமே மகரத்துல பொறந்துட்டியா, அப்பா உனக்கு சிவனை அதாவது கும்புறதுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் மேட்டர் இல்லப்பா. நீ சிவன் கோயில்ல போயிட்டு சிவனை கும்பிட்டுட்டு வா, இல்ல சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு வா, சிவனால எல்லா நலன்களும் நீ பெறுவ. உண்மை. கண்டிப்பா மேம். பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் 2வது விஷயம். போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு வா. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.